எனக்கு தெரிஞ்சதுதான் உண்மை. அமேடோ அந்த கார்மாவை சும்மா ரீசெட் பண்ணல, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. பட் இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ரீசனுக்காகலாம் அவர் ரீஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்போ இது உனக்கு நல்லதுக்காக அவர் ரீசெட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி லேபை காட்டுறாங்க. லேபில் நம்ம கோட அம்மாடாவை வெறித்தனமாக வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சொல்லு சொல்லு சீக்கிரமா அந்த கமாண்டை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோடு வச்சு செய்ய, அப்போ சிக்கமாரு என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாதுடா எத்தனை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடா கத்துறான். அதுக்கு நம்ம சிக்கமாரு கமாண்டை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நீ கமாண்டை சொல்லிட்டே அப்படின்னா கமாண்டை சொல்கிற வரைக்கும் ஒன்று டார்ச்சர் பண்ணவன் கண்டிப்பாக கமாண்டை சொன்ன அடுத்த செகண்டே ஒன்று கொண்டுடுவான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மாடோ இவன் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியலப்பா, அந்த கமாண்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சிக்கமாருக்கு அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நம்ம ஏடா இதையும் நோட் பண்ணிட்டு, டேய் கோடு வா 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 நம்ம கிளம்புவோம் வா, நமக்கு டைம் ஆயிடுச்சு அரியப் அப்படின்னு சொல்ல, எதுக்காக நம்ம இப்போ கிளம்பணும், நம்ம இதை தான் இந்த டைமை விட முடியாது அப்படின்னு சொல்ல கவாக்கி வந்துகிட்டு இருக்கான். நம்ம இதோடைய ஃபுல் வீடியோ வேணும்னா இங்கே ஏற காட்டுற இடத்த கிளிக் பண்ணி பாருங்க.